இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் அழுதுட்டாங்க. எதுக்கு தான் அழுகுறானுங்கன்னு தெரில, ஆனால் அழுதுகிட்டு இருக்காங்க. அழுவுறது மட்டும்தான் இந்த வாரத்தில் முக்கால்வாசி நடந்திருக்கு. ஒன்று வியானா அழுதது. வியானா அழுது வந்து பக்கா ஃபேக்கு. இப்போ தான் வியானாவுக்கு கரெக்டான ஒரு பேரை அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறாங்க, பொய்யானா அப்படின்னு சொல்லி. நம்மளாம் வெளியில் ஆல்ரெடி அதை சொல்லியாச்சு. அரோரா அவர்கள் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சி பொய்யானா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து வியானாவுக்கு வச்சுருக்கிறாங்க. உண்மையாலுமே அது ஒரு பொய்யானா தான். வாயை திறந்தாலே பொய், உடம்பு முழுக்க பொய், பொய்யினாலே பிறந்து பொய்யினாலே உருவெடுத்த புலவர் பெருமானேன்ற மாதிரி தான் வியானா அந்த வீட்டுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, உலாத்திட்டு இருக்காங்க. வியானா அழுதாங்களா? சுபிக்ஷா, இதெல்லாம் ப்ரோமோ கண்டென்ட். சுபிக்ஷா எதுக்கு அழுதுன்னா சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஐடி கார்டை பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட் அழ முடியுமா அப்படின்னா, ஏமா நீ அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாகமா நடந்துக்கிட்டு இருக்க, ரவுடி புள்ள மாதிரி போய்கிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு ஐடி கார்டு? அந்த ஐடி கார்டை ஒழிச்சு வச்சிட்டாங்களாம், எல்லாருமே ஐடி கார்டு போட்டிருக்காங்களாம். என் முகத்தையே நான் பார்த்ததில்ல. அந்த பொண்ணு ஆக்சுவலாக இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவங்க நிற்கணுமா, ஒரு பக்கம் விக்ரம் நிற்கணுமா. ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்க ஒரு ஐடி கார்டுக்கே இந்த அழுவுறேன்னா, நாளைக்கு உன்னை எவிக் பண்ணி வெளில அனுப்பிச்சாங்களா எப்படிமா உன்னை? அந்த ஆக்சுவலாக சுபிக்ஷா அந்த வீட்டுக்குள்ளே ஃபேமிலி ரவுண்டுக்காக தான் வச்சுருக்கிறாங்க. ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் சுபிக்ஷா இருக்க மாட்டாங்க. அது எப்படி சுபிக்ஷா அக்செப்ட் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியலையே. சரி, அதை அப்போ பார்ப்போம். சுபிக்ஷா இன்னைக்கு முழுக்க பார்வதியினுடைய அழுகை. ஒரு பக்கம் புடவையை காணும் அப்படின்னு ஒரு அழுகை, இன்னொரு பக்கம் மொட்டை கலிதாசில் அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு அழுகை. இந்த புடவையை காணும், புடவையை வச்சுலாம் விளையாடுறீங்க அப்படின்னு பார்வதி அழுவுறதுல என்னை பொறுத்த வரைக்கும் லாஜிக் இருக்குது. ஏன்னா சாரி அப்படிங்கிறது ஒவ்வொரு கேர்ள்ஸ்க்கும் சென்சிட்டிவ் தான், அவங்க சொல்கிறது வந்து கரெக்டு தான். அதெல்லாம் தூக்கி வைக்கிறீங்களே, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. பிரின்சிபலும் ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை, டீச்சர்ஸும் ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை. ஒரு ஸ்கூலில் எதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதோ அது எல்லாமே அவங்க அலோவ் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு இவங்க சைடில் ஒரு ரீசனும் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்கக்கூடாது. கண்டிக்காமல் ஒரு ஸ்டூடெண்ட்டு எப்படி வந்து ஒழுங்காக இருப்பான், நல்ல பிஹேவியரோடு இருப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மேபி பிக் பாஸ் போட்ட ஸ்கெட்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவனை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறான்றதை மக்கள் பார்க்கட்டும். இன்னொருத்தவங்க போய் அதை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் உங்களுக்கு வந்து ரூல்ஸ் இல்லை, ரெகுலேஷன்ஸ் இல்லை, உங்களை கண்டிக்க கூடாது, ஆஷா உங்ககிட்ட நடந்துக்க கூடாது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக நடந்துக்கலாமே. நீங்கள் தானே உங்கள் கேரக்டரை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட சேனல் நினச்சிருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம யோசித்து பார்க்கலாம் இதை. ஓகேவா? சரி, இப்போது ரெண்டாவது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியிலேயே போயிடலாம், இதுக்கு நான் இந்த வாரமே வெளியில் கிளம்பிடுறேன், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அழுகுறாங்க. இந்த சாரி ப்ராங்கை பற்றி நான் தனியாக பேசலாம்னு நினச்சேன். பட் அது வந்து தனியாக பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது ரெண்டாவது ப்ரோமோவை வச்சு நம்ம ஓட்ட முடியாது. 8 நிமிஷத்துக்கு நான் என்னத்தை பேசுவேன்? ஒன்றுமே பேச முடியாது. அதனால் அது ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் நம்ம பேசி ஆகணும். பார்வதியை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் என்ன மாதிரியான ப்ராங்க்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க ஹேரை கட் பண்ணுற மாதிரி. ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னா ஒரு வார்டன் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த ஸ்டூடெண்ட்டும் பார்த்து பயப்படுற ஒரே ஆள் யாராக இருப்பாங்கன்னா, பிரின்சிபலை பார்த்து பயப்பட மாட்டாங்க, டீச்சர்ஸை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறது ஒரே ஆளை பார்த்து மட்டும்தான், அது வார்டன். ஆனால் இந்த ஸ்கூலில் வார்டனை தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து தன்னுடைய கேரக்டரை வந்து குட்டாக காட்டிக்கிறதுனாலேயே இவங்கெல்லாம் பேடாக நடந்துக்கிறானுங்க பார்வதி கிட்ட. பார்வதியும் நம்ம வந்து இந்த கேரக்டர் விட்டு போகக்கூடாது அப்படின்னு அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனால் இந்த கேரக்டரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிற பார்வதி ஒரு அசிஸ்டன்ட் வார்டனும் ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா உட்காந்து பேசக்கூடாது, ஒரே பெட்ரூமில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் வெளியில் தப்பாக போகும், நீங்கள் கேரக்டரில் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வதி இன்னொரு ப்ரொஃபஸர், அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய இன்னொரு டீச்சரை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயே லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதும், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்கிறதும் எந்த விதத்தில் ஃபேர் அப்படின்னு எனக்கு தெரியலை. முடிய வெட்டுற மாதிரி ப்ராங்க் பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலாக சுபிக்ஷாவுடைய முடியாம். அதை வச்சு, அதாவது சுபியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஜெயிக்கணும்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் அந்த பொண்ணு போயிடும்.
அது தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ கண்டென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் சுபிக்ஷா போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது ஒன்று. முடிய வச்சு ப்ராங்க் பண்ணதுக்கு அடுத்து இன்னைக்கு புடவையை ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ளே எதெல்லாம் வந்து வச்சு இவங்க ப்ராங்க் பண்ணுறாங்கன்னா, பிரின்சிபலுடைய பேண்ட்டு பெல்ட்டு அதை ஒழிச்சு வச்சுட்டு பிரின்சிபலை லுங்கி கட்ட வச்சு, எந்த ஸ்கூல்லடா எந்த ஸ்டூடெண்ட்டா இந்த மாதிரி பண்ணுவான், எங்களுக்கு அதுதான்டா கேள்வியாக இருக்குது. ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கோங்கடானா நீங்களாவே நடந்துக்கிறீங்களடா. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்னா கூட ஓகேடா, ஓரளவுக்கு அவனுங்க வந்து திமிரில் ஆடுவாங்க. அந்த காலேஜ்லலாம் வந்து எந்த ப்ரொஃபஸரும் எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் போட்டு அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா திரும்ப இந்த காலத்தில் ஸ்கூல்லையே திருப்பி அடிக்கிறானுங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால, இங்கே மட்டும் இல்லை வெளியிலையும் அதை சொன்னதுனால இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் எவனுமே ஸ்டூடெண்ட்டாக நடந்துக்கிறது கிடையாது டீச்சர்ஸ் கிட்ட. சீரியஸாக இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் பார்க்கும்போது, நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஏங்க நான் முறைச்சி பார்த்ததுக்கெலாம் எங்கள் பிடி சார் என்னை போட்டு பொழந்தாருங்க. சீரியஸாக சொல்கிறேன், என்னடா முறைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை போட்டு செம்மடி அடித்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நானே அவரை வந்து கை வாங்கிட்டேன், அது வேற கதை. ஏன்னா லாஜிக்கே இல்லாமல் அவர் வந்து என் மேலே வந்து ஒரு காண்டு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் ஸ்கவுட்டில் இருக்கிறதுனால அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன், ஒலாத்திட்டே இருப்போம். நாங்கள் ஒரு கேங்கு ஒரு 4 பேர் ஒலாத்திட்டே இருப்போம். இதை பார்த்து அவர் வந்து என்எஸ்எஸ் வாத்தியார், என்எஸ்எஸ்க்கு எங்களை வர சொன்னார். என்சிசி என்எஸ்எஸ் வேற ஒருத்தர் இருக்கார். என்சிசிக்கு அவர் வர சொன்னார், நாங்கள் வரலை. ஏன்னா எங்களுக்கு பிடிச்சது ஸ்கவுட்ஸ் தான். அதில் வந்து ஒரு கள்ளத்தனமும் இருக்குது. ஏன்னா என்எஸ்எஸ் என்சிசியில் வந்து கேர்ள்ஸ் நாட் அலோட். ஏன் ஸ்கூலில் அதெல்லாம் சாதாரணம் தானே, கேர்ள்ஸ் நாட் அலோட். ஒன்லி ஸ்கவுட்டில் மட்டும்தான் கேர்ள்ஸ் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கவுட் கிளாஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், பயங்கர ஃபன்னாக இருக்கும். அதில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, நிறைய லைஃப் ஸ்கில்ஸ்லாம் அதில் சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? அதனால் ஸ்கவுட் வந்தாலே எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஸ்கூல் தனி, கேர்ள்ஸ் ஸ்கூல் தனி. ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டினா மட்டும்தான் கேர்ள்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வருவாங்க. ஏன்னா எங்கள் ஸ்கூலில் தான் கிரவுண்ட் இருக்குது, கேர்ள்ஸ் ஸ்கூலில் கிரவுண்ட் கிடையாது. இப்போ ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய மீட்டு, இல்லை ஒரு எக்ஸிபிஷனு அண்ட் ஸ்கவுட் கிளாஸ்னும் போது கேர்ள்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு தான் வருவாங்க. ஸோ அது அப்படி வந்து ஜாலியாக வந்து போச்சு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து காண்டு, என் மேலே காண்டு. அதனால் ஒரு வாட்டி வந்து லஞ்ச் பெல் அடித்து ஒரு 5 மினிட்ஸ், நான் எப்பயுமே பொறுமையாக சாப்பிட்டுட்ருப்பேன். லஞ்ச் பெல் அடித்து ஒரு 5 மினிட்ஸ் நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்றதுனால, அவர் தான் எல்லா பிடி வாத்தியார் இல்லையா, எல்லா ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு போகணும் கையில் பெரம்பு வச்சு அடிச்சு அனுப்பிட்டே இருப்பாங்க. நான் அப்போ தான் கை கழுவிட்டு இதை பார்க்காம கேஷுவலாக வரேன். என்னை பார்த்துட்டு என் கிளாஸில் வந்து வாண்டடாக என்னை அடித்தாப்புல. அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் முறைச்சி பார்த்ததுக்கு என்னடா முறைக்கிறேன்னு சொல்லிட்டு அடித்தாப்புல. அப்போ திருப்பி நான் வந்து அவரை தள்ளி விட்டு என்னை முட்டி போட வச்சிட்டாங்க வெளியில். அதெல்லாம் நடந்துச்சு. ஓகேவா? அப்படி இருக்கோண்டா நாங்கள் படிக்கும்போது. ஆனால் இப்போது என்ன நடக்குது, டீச்சர் முறைச்சா என்னடா முறைக்கிறேன்னு ஸ்டூடெண்ட்டு கத்தியை வச்சு சொருவிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கூல் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படி தான் இருக்குது. எல்லா விதமான தப்பான விஷயங்களையும் இவனுங்க பண்ணுவானுங்க, டீச்சர்ஸால் கேட்க முடியல. பிரின்சிபலாகவே இல்லை. பிரின்சிபல் எப்படி இருக்காருன்னா, ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாலும் ஓகே சரி ஓகே இப்படி பண்ணிட்டியா, சரி ஓகே விடு, அப்படி போய்கிட்டு இருக்காப்புல. மதர் தெரேசா மாதிரி அவர் இருக்கார். நல்லாவே இல்லை, அவருடைய கேரக்டருக்கு அதுக்கு நல்லாவே இல்லை. புடவையை ஒழிச்சு வச்சு ப்ராங்க் பண்ணுறானுங்க. அவருடைய பேண்ட்டை ஒழிச்சு வச்சதுக்கு அவர் எந்த விதமான ரியாக்டும் பண்ணலை. ஓகே இப்போ நான் லுங்கி கட்டிக்கணுமா, நான் லுங்கி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு போகிறாப்புல. ஸோ பார்வதியோட புடவை இன்றைக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கு பார்வதி உட்காந்து அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் எல்லாருக்கிட்டையும் கேட்க முடியாது. அவங்க சொல்கிறது கரெக்டு தான், என் புடவையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்க முடியாது. எனக்கு அது சென்சிட்டிவாக இருக்குது. எதில் விளையாடுறதுன்னு உங்களுக்கு விவஸ்தையே கிடையாதா, புடவையெல்லாம் ஒழிச்சு வைப்பீங்க. இதை ஒழிச்சு வச்சது வந்து சுபிக்ஷா மற்றும் விக்ரம். காலையில் டாஸ்க் லெட்டர் கிழிச்சு போடுறாங்க வியானா வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி, அதாவது ஒரு அப்நார்மல் கிட் மாதிரி. இப்போ நார்மல் கிட் மாதிரி அவங்க பண்ணலை, ஸ்டூடெண்ட் மாதிரி அவங்க இல்லை, ஒரு அப்நார்மல் ஸ்டூடெண்ட்டாக அவங்க நடந்துக்கிறாங்க. அவங்க கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் மண்டையில் எலும்பு துண்டை தூக்கி போட்டாங்களாம்.
எப்படி இவங்களெல்லாம் உயிரோட விட்டாங்கன்னு எனக்கு தெரில. எப்படியும் வியானாவுக்கு ஒரு 26, 27 இருக்குமா? அப்போ அவங்களும் ஒரு 90s கிட்ட தான் இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் இருந்துச்சு ஸ்கூல்ஸ்லாம். எப்படி இவங்க இவ்வளோ தைரியமாக வந்து இப்படி ஒரு இடத்துல சொல்கிறாங்க? மாதா பிதா குரு தெய்வம் நம்ம வந்து அப்படி தானே நமக்கு டீச் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கிட்டாக இருக்குது, டாஸ்காக இருக்குது, எதுவாக இருந்தாலும் டீச்சருன்ற ஒரு பொசிஷனுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? ஏங்க பேண்ட் எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, ஷூ எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, சாரி எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, கேட்டால் ப்ராங்க்குன்னு சொல்கிறது, இது வந்து எப்படி? இதை நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை தான். இதை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி தான் கேட்கணும். இப்படி ஒரு ஸ்கூலில் மக்கள் காரி துப்புறாங்க, அதுக்காச்சும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணுங்கள், மக்களுடைய குரலுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சீசனில் வந்து ஸ்கூல் டாஸ்க் இப்போ தான் நடக்குதா? இல்லையே. எல்லா சீசன்லையும் இந்த ஸ்கூல் டாஸ்க் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு சீசன்லையும் அந்த ஸ்கூல் டாஸ்க் எப்படி போச்சு, எந்த ஸ்டூடெண்ட்டும் இந்த மாதிரி பண்ணலை. இந்த சீசனில் மட்டும்தான் பிரின்சிபல் பேண்ட்டை ஒழிச்சு வைக்கிறது, சாருடைய ஷூவை ஒழிச்சு வைக்கிறது, வார்டனுடைய சாரி, வார்டனை பார்த்து பயமே இல்லை, வார்டனுடைய சாரியை ஒழிச்சு வைக்கிறது, கேட்டால் வந்து ஏதோ பாடம் புகட்டுறதுக்காக நாங்கள் பண்ணோம். ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மயிருடா பாடம் புகட்டுறது? அது ஸ்டூடெண்ட்டுடைய வேலையாடா? ஸ்டூடெண்ட்லாம் வந்து போங்கடா நீ, அது சொன்னால் அப்புறம் நம்மளுடைய காலத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். வேற இது வந்து 2வது ப்ரோமோவில் நடந்த விஷயம். அதுக்கு தான் பார்வதி உட்காந்து அழுகுறாங்க அந்த மொட்டை கடிதாசி. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்களும் தான் எல்லாரையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறீங்க, நீங்களும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் லவ் பண்ணுறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஒழுங்காக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா வார்டனும் ஒழுங்காக பிஹேவ் பண்ணணும். அது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு லவ்? எந்த ஸ்கூல் அப்படி பண்ணுவாங்க? இது வேற அது வேற, நம்மளால் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. இது ஒரு சொசைட்டினுடைய ஒரு ப்ரோட்டோடைப் தானே. அப்போ எல்லாத்தையுமே நாங்கள் சொசைட்டியோடைய சேர்த்து வச்சு தான் நாங்கள் பார்ப்போம். எங்கேயுமே நடக்காத விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து அது அப்படி தானே சார் கம்பேர் பண்ண முடியும். பார்வதி பண்ணுறது ஒன்றும் ரைட்டுன்னு ஆயிடாதுல்ல. நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் அனுபவிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸரோட ஒரு சாரோட உங்களுக்கு லவ் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை வெறுப்பேற்றுறதுக்கு சாரோட டான்ஸ் ஆடுறீங்க. அப்போ எஃப்ஜேவும் வியானாவும் என்ன பண்ணுறாங்களோ அதே தானே நீங்களும் பண்ணுறீங்க. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? உட்காந்து அழுதுட்டு நான் வந்து வெளியில் போகிறேன்னு சொல்கிறதுலாம் சீரியஸ்லி எனக்கு ட்ராமா மாதிரி தான் இருக்குது. புடவை விஷயத்தில் பார்வதிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும். பேட் எக்ஸாம்பிளாக இருந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.